ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வணக்கம். உங்கள் அன்பு ஜோதிடர் அஸ்ட்ரோரெங்கா, பிரசன்ன வித்தகர், வாஸ்து நிபுணர், ஜோதிட ஆலோசகர். இப்போது வரக்கூடிய குரு பெயர்ச்சியை பற்றி நம்ம பார்க்குறோம். குரு அப்படின்றதுனால குரு பகவான் யார், அவருடைய தன்மைகள் என்ன அப்படின்ற விஷயங்களை நம்ம முதல்ல பார்க்க இருக்கோம். குரு பகவான் அதாவது நம்ம கேலக்ஸி, அதாவது சூரிய மண்டலத்தில், சூரிய குடும்பத்தில் 5வது வட்டப்பாதையில் இருக்கக்கூடிய கிரகம் தான் குரு பகவான். இவர் தேவர்களுக்கு பிரகஸ்பதி, அதாவது தேவர்களுக்கு ஆலோசகர், மந்திரி அப்படின்லாம் சொல்கிறாங்க. தேவ மந்திரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பூமியிலிருந்து 48 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இவர் இருக்கார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வர்றார். இவர் தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு தோராயமாக 10 மணி நேரமும் 9 மணி நேரம் 55 நிமிடம் ஆகுது. இந்த கிரகத்தினுடைய குறுக்களவு பார்த்திங்கன்னா 56,500. ஸோ இந்த குரு பகவானுக்கு அரசன், ஆசான், சிகண்டி, தேவகுரு, வியாழன், அந்தணன், அரசன் இப்படிலாம் பெயர்கள், சிறப்பான பெயர்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த குரு நம்ம ராசி கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, காலபுருஷ ராசியில் 9வது ராசிக்கும் 12வது ராசிக்கும் அங்கம் வகிக்கிறார். இந்த 9ம் 12ம் சிறப்பான இடங்கள் நம்ம ராசி சக்கரத்தில். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னம்னா, நம்மளுடைய உடல் ராசி கட்டம் அப்படி தான் இப்போ நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த உடலை நம்ம பிரித்து பார்க்கும்போது 9ஆம் இடம் அப்படிங்கிறது தொடையாக வருது. அதாவது இந்த உடலை தாங்கக்கூடிய பகுதியாக அந்த குரு இருக்கக்கூடிய இடம் வருது. எங்கெல்லாம் சதை பிடிப்புகள் அதிகமாக இருக்கோ அந்த பகுதியெல்லாம் குரு ஆதிக்கம் செலுத்துகிறார். கொழுப்பு உள்ள இடங்களுக்கு குரு ஆதிக்கம் செலுத்துகிறார். எலும்பு அல்லாத சதை பகுதிகளுக்கு குரு ஆதிக்கம் வைக்கிறார். இந்த குரு பகவான் நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு கிரகம். ஒரு ஆசான் இருக்கார் அப்படின்னா ஒரு கலையை கற்றுக் கொடுக்குறார். அவர் வளர்ச்சிக்கு எல்லாமே செய்கிறார். அவர் வளர்ந்ததுக்கு பின்னாடியும் அதே இடத்துலேருந்து அவருடைய வளர்ச்சியை பார்த்து ரசிக்கிறார். அவர் தான் குரு. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது நம்ம பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியராக இருக்கட்டும், ஒரு ஜோதிட ஆலோசகராக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்மளுடைய வளர்ச்சிக்கு யாரெல்லாம் அங்கம் வகிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் குரு. ஒரு மதத்தை போதிக்கக்கூடியவங்க, நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியவங்க, இப்படி இந்த தன்மை உடையவங்க எல்லாமே நம்ம குருவாக எடுத்துக்கிறோம். இந்த குருவினுடைய நிறம் அப்படின்றது பொன்னிறம். அதனால தான் அவர் பொன்னவன் அப்படின்னு சொல்கிறோம். இவர் நம்மளுடைய உடலில் வயிற்று பகுதிக்கு அங்கம் வகிக்கிறார். வயிறு சார்ந்த பகுதிகளுக்கும் அங்கம் வகிக்கிறார். இவருடைய வாகனம் பார்த்திங்கன்னா யானை வாகனம். ஸோ இந்த மண் பூதத்துக்கு இவர் ஆதிபத்தியம் வாங்குகிறார். இந்த குரு பகவானுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படிங்கிறது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம ராசி பலன் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே போய்டுவோம். அதிகார தோரணை கொண்ட சிம்மராசி நேயர்களே வணக்கம். அதாவது சிம்மம் எங்கேயுமே ஒரு தலைமை தாங்கிறதுக்காக பிறந்ததுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் ஹையர் போஸ்டிங்கில் இருக்குது அப்படின்னா சிம்மம் தான். சிம்மம் தான் ஒரு இடத்துக்கு தலைமை தாங்கும். ஸோ அப்படிப்பட்ட சிம்மராசி நேயர்களுக்கு கோபம் அதிகமாக வரக்கூடிய ஒரு தன்மை உண்டு. கோபத்தை குறைச்சிக்கோங்க. கோபத்தை குறைச்சக்கூடிய காலகட்டம் தான். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு 5 கூடைய குரு பகவான் 9க்கு ராசியை பார்க்குறாரு. அப்போ 5ஆம் இடம்ன்ற திரிகோணாதிபதி 9ன்ற திரிகோணத்துக்கு ராசியை பார்க்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விசேஷம். தந்தை வழியிலையும் குழந்தை வழியிலையும் உங்களுக்கு பெருமைகள் ஏற்பட போகுது. தந்தையாலேயோ அல்லது குழந்தையாலேயோ நீங்கள் கௌரவப்படுத்த போகிறீங்க. அதாவது 5ஆம் இடத்துல குரு தொடர்பு வந்தால் குழந்தைகளால் பெருமைப்படணும். 9ஆம் இடத்துல குரு தொடர்பு வந்தால் தந்தையால் பெருமைப்படணும். காலம் தொட்டு இருந்த ஒரு பிரச்சனைக்கு உங்கள் தந்தை எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் இந்த திரிகோணத்தினுடைய காம்பினேஷனுடைய ரிசல்ட்டு அப்படிங்கிறது. இப்போ உங்கள் ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை 5, 7, 3 இந்த பாவங்களை பார்க்குது. ஸோ சிம்மராசிக்காரங்களே பொதுவாக கைராசிக்காரங்க. அப்போ 3ஆம் வீட்டை குரு பார்க்குறது அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள், நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றி அடைய போகுது. 3ஆம் இடம் தான் வீரியம், வெற்றி, தைரியஸ்தானம் சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு தைரியம் கூட போகுது. நீங்கள் புத்துயிர் பெற்று ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக நீங்கள் தயங்கிட்டே இது நாள் வரைக்கும் இருந்திருந்தீங்கன்னா இனிமேல் தைரியத்தோடு அந்த காரியத்தை செய்வீங்க. ஏன்னா தைரியம் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய முடியும். ஸ்பீச் 3ஆம் இடம், வாய் விட்டு பேசுறது 3ஆம் இடம், விரல்கள் 3ஆம் இடம். அப்போ அந்த விரல்கள் மூலமாக தான் நம்ம ஒவ்வொரு காரியத்தையுமே செய்கிறோம். அப்போ இந்த 3ஆம் இடத்தை குரு பார்க்குறது மிகப்பெரிய ஒரு விசேஷம். முயற்சிகள் வெற்றியடைய போகுது. புதுசாக முயற்சி பண்ண போகிறீங்க.
ஆல்ரெடி இருந்த சிந்தனைகளுக்கு ஒரு ஒரு செயலாக்கம் கொடுக்க போகிறீங்க. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறது அப்படிங்கிறது அது காலபுருஷ ராசிக்கு 9ஆம் இடம். அப்போ தந்தைக்கு மிகப்பெரிய ஒரு அனுகூலமான காலகட்டம் அப்படின்னு தான் நான் சொல்லணும். அந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்குறது உங்களுடைய தந்தைக்கு அது சப்போர்ட் பண்ண போகுது. உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு சனி வந்திருக்கார். இது கண்டகச்சனி அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த கண்டகச்சனி ஆஃப் பண்ணக்கூடிய விதமாக தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நடந்திருக்கு. ஏன்னா 9ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு, குரு இருக்கார். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, ராசியும் குரு பார்க்குறாரு. சந்திரன் மேலே குரு பார்வை விழுந்துட்டாவே அனைத்திலும் வெற்றி தான். ஏன் அப்படின்னா சிந்தனையில் ஒரு தெளிவு, எதையுமே தெளிவாக சிந்திச்சுட்டு போகிறவங்களுக்கு தோல்வியே கிடையாது. அப்போ இந்த ஆண்டு இந்த குரு பயிற்சியில் சிம்ம ராசிக்கு தோல்விகள் கிடையாது. இதை மட்டும் நீங்கள் பசுமரத்து ஆணி போல் மனசில் பதிய வச்சுக்கோங்க. இந்த ஆண்டு சிம்மத்துக்கு தோல்வி கிடையாது அப்படிங்கிறத. அப்போ ராசியின் மேலே குரு பார்வை விழுகிறது அப்படிங்கிறது சிம்மம் சும்மாவே தெளிவாக இருக்கும். இதில் குரு பார்வை வேறு விழுந்தது அப்படின்னு சொன்னால் இன்னும் சூப்பர். ஆனால் இதில் என்ன சிந்திக்க வேண்டிய விஷயம்னா, சிம்மம் பெரியவங்கள்ட்ட அடங்கி போகணும். சிம்மம் மட்டும் தந்தைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிடுச்சுன்னா அதோடைய வளர்ச்சிங்கிறது அபரிவிதமாக இருக்கும். அதுலேயும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய தந்தைக்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்நாள் முழுக்க அது வெற்றியை தரும். இந்த கோச்சாரம் உங்களுடைய லைஃப் லாங் வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய விஷயத்தை நான் சொல்கிறேன். உங்களுடைய தந்தைக்கிட்ட மனசார ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஏன்னா மனசுன்றது 5ஆம் பாவம். அந்த 5ஆம் பாவத்தை குரு பார்க்குறார். அந்த 5ன்றதே காலபுருஷ ராசிக்கு 9ன்ற தந்தையை குறிக்குது. அப்போ உங்களுக்கு 5, அது காலபுருஷ ராசிக்கு 9, இந்த 2 காம்பினேஷன் அங்கே விழுகுது. ஸோ இந்த காலகட்டங்களில் தான் நீங்கள் தந்தைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். ஆனால் சிம்மம் தந்தைக்கிட்ட அடங்காது. உனக்கு என்ன தெரியும், நீ என்ன பெரியாள், இந்த கேள்விகள் தான் சிம்மத்திட்ட தோணிக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா சிம்மம் எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த எண்ணத்தை குறைச்சிக்கிட்டு தந்தைக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிக்கோங்க. வாழ்க்கையில் இனி உங்களுக்கு தோல்வியே கிடையாது. சிம்மம் ஜெயிக்கக்கூடிய ராசி தான். ஆனால் இதை பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு சிம்ம ராசி போகுது. ஸோ இந்த அற்புதமான காலகட்டங்களை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. 9இல் குரு அப்படிங்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு. 7இல் சனி அப்படின்னாலும் கூட இந்த கண்டக சனி உங்களை பாதிக்காது. ஸோ சிம்ம ராசிக்கான பரிகாரங்கள் நம்ம அப்படின்னு எடுக்கும்போது, சிம்மம் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா மலை ராசி. மலைகள் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சிம்ம ராசி. இப்போ எந்தெந்த மலைகள்லாம் பிரசித்தி பெற்ற மலைகள்னு பாருங்கள். ஏன்னா சூரியன் பெயர் புகழ் அப்படின்னு அர்த்தம். பிரசித்தி பெற்ற மலைகள் நம்ம சொல்லும்போது திருவண்ணாமலை எடுத்துக்கலாம், திருப்பதி எடுத்துக்கலாம், பழனி மலை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேர் சொன்னால் தெரியக்கூடிய மலைகள். இந்த மலைகளில் நீங்கள் அது சிற ராசியாக இருக்கிறதுனால போயிட்டு ஒரு நாள் தங்கி அங்கே வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இதுதான் சிம்ம ராசிக்கான பரிகாரம். ஆனால் இந்த பரிகாரம் இந்த முறை நீங்கள் செய்யும்போது லைஃப் லாங் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சிம்மராசிக்கு. ஸோ இதுதான் சிம்மராசியினுடைய பலன்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.